பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் முதலமைச்சராக வேண்டுமென தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பேசியது வலதுசாரி அமைப்புகளின் நாடகம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஆளுநர் ரவி தம்மை அரசியல்வாதியாகவே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார். வேங்கை வயல் கிராம மக்களை சந்திப்பதற்கு விதிக்கும் கெடுபிடி நடவடிக்கைகளை காவல்துறை கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீமான் பொருத்தமில்லாத அரசியலை பேசிக் கொண்டிருக்கிறார் என்றும் இது சீமானின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டார். தலித் ஒருவர் முதல்வராக வேண்டும் என்பது அப்பாவி தலித்துகளை வளைத்து போடுவதற்கான ஒரு சூழ்ச்சி. இதில் ஒருபோதும் தமிழ்நாட்டை சார்ந்த தலித்துகள் ஏமாற மாட்டார்கள் என்பதை ஆளுநருக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திடீரென்று சுவாமி சகஜானந்தாவுடைய நிகழ்வுகளில் பங்கேற்பதும், தலித்துகளை பற்றி கரிசனமாக பேசுவதும், தலித்துகள் முதல்வராக வேண்டும் என்பதும் ஒரு திட்டமிட்ட வலதுசாரி அரசியல் நாடகம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்ட விரும்புகிறது. வேங்கவேல் கிராமத்தில் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து அறவழியில் அந்த கிராமத்தை சார்ந்த மக்கள் போராடி வருகிறார்கள். அவர்களை சென்று சந்திப்பதற்கு காவல்துறை கெடுபிடி செய்வது அதிர்ச்சி அளிக்கிறது. காவல்துறை தன்னுடைய இந்த கெடுபிடி நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். தமிழ்நாடு அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு கவன ஈர்ப்புக்காக அதை அவர் கையாளுகிறார் என்றுதான் எண்ண தோன்றுகிறதே தவிர அவர் கருத்தியல் அடிப்படையிலே எந்த விவாதத்தையும் வலுவாக வைக்கவில்லை. தனிநபர் தாக்குதல்கள், கட்சி மீதான கடுமையான விமர்சனங்கள் என்று அவருடைய அரசியல் ஒரு இனவாதத்தை நோக்கி பாசிச கூறுகளை கொண்டதாக பரிணாமம் பெற்று வருகிறது. அது அவருடைய எதிர்காலத்திற்கும் நல்லதல்ல என்பதை ஏற்கனவே நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன். மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.